நீ எனக்கு வேண்டாம்டா. அம்மா இப்படி சொல்லாத. அம்மா அவ காதல். இல்ல இது தப்பு. என் வாழ்க்கை, என்ன முடிவு. குடும்பம் என்ன ஆகும்? 2 பேரும் சமாதானமாகலாம். அவ ஓங்கி அறையணும். ஐயோ என்னடி இது, நிறுத்து. ஏய் நிறுத்துங்க இப்பவே. இல்ல அடிப்பேன் இந்த அம்மாவை. வலிக்குது, போதும். விடு அவள. அப்படி போடு 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 அப்படின்னு பாட்டையே கிளப்புற அளவுக்கு 2 விஷயம் நெஞ்ச தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அது எந்த சீனுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அட ஆமாங்க, நம்ம மதி ஐயோ அட்ற சக்க என்ன. ஆமாங்க, ஆணுக்கு பெண் சலித்தவங்களும் இல்லை இழைச்சவங்களும் இல்லை. அது கரெக்டுங்க. சுரேஷ் மட்டும் என்ன கொம்பா ஆகாசத்துலேருந்து பிறந்து வந்திருக்காரா என்ன? அவங்களும் அம்மா தான் பெற்றாங்க, இவங்களையும் அம்மா தான் பெற்றாங்க. அட்டாப்பா ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. நம்ம மதி வேற லெவலுங்க. ஒவ்வொரு ப்ரொமோலையும் மதி இந்த டைட்டில் வந்து இவங்க பேருக்காக வைக்கலங்க, இவங்க நடந்துக்கிற காட்சி அமைப்புக்காகவும் தான். அதெல்லாம் பார்த்துட்டு அழகே அழகு அப்படின்னு, கொள்ளை அழகு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கும்மாள இன்னைக்கு செம்ம ஹாப்பிங்க. ஐயோ இன்னைக்கு இப்படி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றது போல இருந்துச்சுங்க. அவ்வளோ அப்படியே ஃபுல் மீல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடணுங்க. அந்த அளவுக்கு சுரேஷ் அடிச்சா விட்டுவாங்களா என்ன? பட்டையை கிளப்பிடுறாங்களே. அந்த சமயம் நான் கவனிச்சேன், நம்ம ஆளு தான் மலரு வாயை பார்க்கணுமே. ஐயோ அதாவது அடிச்சிட்டாலே இல்லை, அடிச்சிட்டாலேயே ஐயா சூப்பர்யா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா என்ன மதியை பற்றி. இப்போ அடுத்து இந்த ஒன்று முடிஞ்சிருச்சா, இந்த சீனு நெஞ்ச தொட்டுச்சு. இன்னொரு சீனு, இது பட்டாசு வெடினா அவங்களோடது அழகாக மத்தாப்பு மாதிரி மல்லிகைப்பூ மனம் மாதிரிங்க. அவங்க அப்பா வர வச்சுறாங்க இல்லையா, இவங்க ஆனா ஊனா அப்படி தானே பண்ணுவாங்க. இப்போவே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சீனு சொல்கிறேன்ட்டு. அடா ஆமாங்க, உண்மையிலே எங்கள் புள்ள பண்ணது தப்பு தான் மதி, நீ இப்படி அரைஞ்சிருக்க கூடாதுமா. கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு பழைய பஞ்சாயத்தை தூக்கிக்கிட்டு நிற்காம நீ ஏன் அடிச்ச, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லாம சே என் நெஞ்ச தொட்டுட்டாருங்க. ஐயோ அப்பா நீ வாழ்கப்பா. என் பிள்ளைய அடித்ததும் தப்பு தானுங்களே வார்த்தை. அந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே நெஞ்சுக்குள்ள கிளுக்குன்னு அப்படியே ஒரு கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அந்த சமயம் மதி அப்படி நிமிர்ந்து பார்க்குது பார்த்தீங்களா. ஒரு பாட்டு இருக்கு, நன்றி சொல்லவே உனக்கு அப்படின்னு சுகன்யா மேம் பாடுவாங்க. அப்படி தாங்க எனக்கு உண்மையிலே அந்த அப்பா புள்ள பாசம் நிறையா இங்கே டச்சிங் ஆகுதுங்க. வீட்டிலே சொன்னாங்க ஒரு வாட்டி, எனக்கு அதை நினைக்கல, இன்னும் அழுக வருதுங்க. மதி இப்போல்லாம் உனக்கு நாங்கள் எதிர்த்து பேசுகிறோன்னு நினைக்காத, ஒரு கட்டத்தில் உன்னையே மீறி ரொம்ப அதிகமாக ஏதாவது ஒன்று நெருக்கடி வந்தால் உனக்காக அப்பா நிற்பேம்மா, நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்போவே நினச்சேன் இந்த குடும்பத்தில் குடுமி அடிப்பாங்க, நம்ம அப்பா வந்து நிற்பாருன்னு. அதே மாதிரி நின்றுட்டாருங்க. நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அப்படியே நெஞ்ச டச் பண்ணிடுச்சுங்க. அது அடித்தடியில் மதி பண்ணது அப்படி தான் இருந்துச்சுன்னா, இப்போ இவர் அன்பால் ஒத்த வார்த்தையில் சாதிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இதில் ப்ரொமோவில் தான் இம்பிட்டு இன்னும் நல்ல நாடகம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா தான் இருக்க போகுது. மதிக்கு கோடி ரூபா கிடைச்சா எப்படி சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி அப்பா சொன்ன அந்த ஒத்த வார்த்தை. ஏன்னா பயம் தானுங்க, அப்பா அம்மா வர வைக்கிறது அவங்களுக்கு என்ன வேண்டுதலா இல்லை ஆசையா அப்பா அம்மா வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இதுங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நல்லா தாங்க இப்போ மயங்கி, அதாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. நம்ம மதியம் சுரேஷுமே நல்லா தான் இருந்தார். இந்த சூனியம் பிடிச்சவன் இருக்கானே இந்த வெள்ளச்சட்டை போட்டவன், அவன் தாங்க கோல்டுன்னு பேரை வச்சுக்கிட்டு தகர மாதிரி நடந்துக்கிறான்ல தங்க ராஜா. இனிமேல் அவர் பேர் என் கதைகளில் தகர ராஜ் அப்படிதாங்க நான் சொல்லப்படும். கரெக்டாக பிடிச்சிருக்கா இல்லையான்னு காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அவர் என்னைக்கு நல்ல மனுஷனை மாறுறாரோ அப்போ நான் தங்கராஜ் என்ன வைரராஜான்னு கூட நான் வச்சிடுறேங்க. யாரும் தங்கராஜுக்கு ஃபேன் இருந்தானா என்னை கோச்சுக்காதீங்க. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க. கட்டின பொண்டாட்டியை மாமனாட்ட போட்டு விட்றானா அவன் என்ன மனுஷன்? அப்புறம் இதெல்லாம் என்னங்க நல்ல மனுஷன்? அவனுக்காலாம் யாரும் செம்பு தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே சரின்னு சொல்கிறவ தான். இந்த ஒரு சீனுக்கு இந்த இதுக்காக மட்டும் நான் சரி சொல்லவே முடியாதுங்க. அவனுக்கால நீங்கள் சரி அப்படி தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நின்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைய ஏங்க கை நீட்டினீங்க, ஏன்னா எல்லா விவரம் சொல்லித்தானே வந்திருக்காரு, அதுக்காக என் பிள்ளை அடித்தா உங்கள் பிள்ளை அடிச்சிட முடியுமா அப்படின்னு லட்சுமி ராகம் வர. ஏன் உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைன்னா எல்லாம் ஒரே பிள்ளை தானேங்க. எப்படி உங்கள் பிள்ளைய பெற்று வளர்த்து 10 மாதம் சுமந்து சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அப்படி தானே வளர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் நானும் என் பிள்ளைய வளர்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒன்று கொடுக்காத நான் கொடுத்து வளர்த்துருக்கேன்.
அப்படிங்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம், நீங்களாம் இந்த வீட்டில் யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டீங்க, நான் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, சுதந்திரம். சுதந்திரமாக இருக்கணும் பிள்ளைங்க, அப்போ தான் அதுங்க தன்னால் தான் என்ன முன்னாடி சாதிக்க முடியும், முன்கொண்டு வரலாம் அப்படின்னு நான் ஊக்கத்தை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்துருக்கேன். ஆமாம், அதுதான் அப்படி இப்படி ஆடுது. என்னம்மா ஆடுது என் பிள்ளை, என்னம்மா ஆடுச்சு அப்படிங்கல மலரு ரேவதி எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேங்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு ஆடுறாருங்க. என்ன இவ பண்றா அப்படி இப்படின்ட்டு. ஆமாங்க, ஒரு அதாவது ரூமுக்குள்ள நடந்ததை நடு ஹாலில் சொல்றான்னா மனுஷன் என்னங்க நைட்டு போய் வேலையை காமிச்சிருப்பாரு போல இருக்கு. மதிக்கிட்ட சம்பம் பலிக்கல, விரட்டி அடிச்சிருச்சு போல. காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணிடுறாரு. பொண்டாட்டியை தொட விட மாட்டேங்கிறா அப்படி இப்படிங்கல. யாருமே ஃபர்ஸ்ட் நைட்லேயோ இல்லை ரூமுக்குள்ள நடந்த விஷயம் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சொன்னாங்கன்னா வெக்க வரும் இல்லையா? ஏய் சும்மா இருடி, வெக்க வருது, கேட்காதடி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் காலத்தில் எல்லாரும் முன்னாடி இவ பொம்பளையா அப்படி இப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்னங்க பண்ணும்? காயத்தை வார்த்தையாலையும் ஏற்படுத்திட்டு அடியாலையும் ஏற்படுத்தினானா அந்த மனுஷனை என்னங்க பண்ணலாம்? சுரேஷ் ஹீரோ தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சீனுக்கு மதியை வந்து மனசை நோகடிச்ச மனுஷன், அதனால அட்டி கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு தோணுது. ஆனால் மதியை அடிச்சாரு பாருங்க, அதுதாங்க மனசு ஆறலை. பரவாயில்ல, அவர் அடித்தாலும் நம்ம மேடம் நம்ம ஆளு வச்சு செஞ்சுட்டாங்கல்ல. இப்போ தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, சரி விடுங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதி ஏம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டே, சுரேஷ் விடுறா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணி வச்சது இவங்க அப்பாவும் பிள்ளைக்கு ஏற்றுட்டு பேசுகிறாரே அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. தங்கராஜ் என்ன பண்ணுறாங்க, மதி நீ மன்னிப்பு கேட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. என்னது மன்னிப்பா அப்படின்னு முறைக்குதுங்க. மதியை பார்த்தோன்னு நடுங்குதுங்க அந்த தங்கராஜுக்குமே. சுரேஷ் என்ன பண்ணுறான், மாமா இவன் மன்னிப்பு கேட்டாலும் இவன் எனக்கு வேணாம் மாமா. டேய் என்னடா உனக்கு வேலை போயிருண்டா, உனக்கு புரியுதா இல்லையா மாமா? அப்படி போனாலும் பரவாயில்ல, நான் தெருவில் தர்மம் எடுத்தா நான் வாழ்ந்துக்கிறேன். டேய் இதுக்காட உன்னை உன் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, இதுக்காட நான் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தேன் மாமா, இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன கோவம் வருது அவங்க அப்பாவுக்குமே. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுறீங்க? என்னையா மாப்பிள்ளைக்கு இப்படின்ட்டு உன் பொண்ணே வேணாங்கிறேன், அப்புறம் என் மாப்பிள்ள இங்கே பாருங்க, எங்கள் அப்பா அப்படியே அசிங்கமாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் மரியாதை, அப்பா இங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல. ஆமடி அப்படிதான் பேசுவேன், என்ன நீ என்கிட்ட அப்படியே அன்பா நடந்துட்டியோ, கொஞ்சிட்டியோ, கொலாவிட்டியோ, உனக்கு நான் மரியாதை கொடுக்க சே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சுக்கிறாங்க. மதி புருஷன் பேச கேட்க இப்போ எல்லாரும் அங்கிட்டு ஆளாளுக்கு அட விடுறா. இங்கே பார்த்தா பாக்கிராஜ், சுரேஷ் விடுப்பா, அண்ணே விடுனே, அண்ணி மாதிரிலாம் இல்லைண்ணே, இவ அண்ணி மாதிரி இருந்தா எவ்வளவு நாள் பண்ணலாம், டே சும்மா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு கேள மலர் வருது. சுரேஷ் அண்ணே மாதிரி இல்லையப்பா, நீயும் அண்ணே மாதிரி நீ நடந்துக்கணும்ல. அண்ணி என்ன நீ அவளுக்கு பேசுறீங்க, நான் உண்மையை தாப்பா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இவ வேணாம் அப்படிங்கிறாங்களா. கிளம்புங்கப்பா, வாங்கப்பா, இங்கேயே பண்ணிக்கணும். சரிம்மா, இது நான் கூட நினச்சேன் நல்லவங்க இருக்கிறாங்க, எப்படியோ குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இனி நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க வேணாமா, உன்னோட மனசுக்கும் இவங்களோட குணத்துக்கும் ஒத்தே வராதுமா. நீ நல்லவம்மா, நல்ல மனசுள்ளவ, தும்பப்பு மாதிரி வெள்ளை மனசா நான் உன்னை வளர்த்துருக்கேன். ஏன் எங்க வீடு மட்டும் நான் அம்மாவாசை மாதிரி இருண்டா கிடக்கு? கரெக்டாக தான் சொல்லிட்டீங்களேம்மா. ஓ பார்த்தீங்களா மாப்பிள்ள எப்படி பேசுறான்னு, பொண்ணை வாழ வைக்கணுங்கிற என்ன இருந்தா இப்பெல்லாம் பேசுவாங்களா? அதான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு உன் புள்ள. அதுலயும் பிடிக்கல, மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. இம்புடு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா என் பிள்ளை ஏத்துக்குவாருன்னு நம்பி கும்பரஞ்சாமின்னு கூல கும்பிடு போட சொல்றீங்களா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லம்மா, நாங்க ஒன்றும் களவாண்டுட்டு வரலம்மா, நாங்களும் நேர்மையாத்தான் வந்த மண்டபத்துக்கு. என்ன நினைச்சிட்டீங்க? மதி கிளம்பணும் அப்படிங்கல. டே அவ நேரம் போயிடுவாடாங்க, கமிஷன் ஆபீஸுக்கு போயிட்டா உங்க வேலை காலி. என்னடா ஏற்கனவே வான் பண்ணி தாண்டா அனுப்பியிருக்கணும் சொல்லுவாங்கடா. மாமா எனக்கு வேணாங்கிறேன் அப்படிங்கல. மதி பாக்குது, வேணான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அப்பா வேணாப்பா நம்ம கிளம்புவோம்ப்பா அப்படிங்கல. ஏய் நில்றி அப்படிங்கல. அப்படி நிக்காம போயிட்டு இருக்காங்களா. நில்றீங்கல்ல, உனக்கு எதுக்கு நான் நிக்கணும், நீ சொன்னா நான் ஏன்டா நிக்கணும்? என்னது டாவா ஏய் அப்படின்னு மாமனார் வர, என்ன நீனு செவுடா, என்ன வாடி போடின்னு கூப்பிடுறாரு உன் மையன், அப்ப மட்டும் உன் காதுல விழுகலையோ? பாத்தீங்களா நீ வான்னு பேசுறா அப்படின்னு சொல்ல. எங்க அப்பாவை போயான்னு இப்ப சொன்னீங்களே, அது மட்டும் மரியாதையா? போயான்னு சொன்னா என்ன, அவர் என்ன பெரிய இவரா என்ன? ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பெத்தவங்க பெரியவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா அம்மா எனக்கு சாமி மாதிரி, அப்படிதான் அவங்க என்ன வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கல எங்க அப்பா பத்தி பேசினா எனக்கு சும்மா இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? நான் மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளையா பிறந்த எல்லாருமே அப்பனா ஒரு படி மேலதான் பாப்பாங்க. அப்படி இருக்கல எங்க அப்பாவை நீங்க பேசல, அவங்க கொம்பா அப்படியா இப்படியானா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க வேணாப்பா, கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்ல. நில்லுடி, முதல்ல நான் கட்டின தாலியை கழட்டி போட்டு போடி அப்படின்னு சொல்ல. அப்படியே பாக்குறாங்க. சுரேஷ் வேணாம், மதி எதுவும் கழட்டிடாத அப்படின்னு எல்லாம் பறக்குறாங்க. கரெக்டா பாக்குறாங்க. அப்பா
எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லைப்பா. நான் எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன்ப்பா. என் வேலை போச்சுப்பா. என் வேலை போனதுக்கு காரணம் இந்த வீடுதான்ப்பா. அப்படியே அந்த முண்டமொழி தகரராஜ் என்ன பண்றாரு, அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன பண்றது தெரியல. ஐயையோ! கண்டுபிடிச்சிட்டாளோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணுது கரெக்ட்டா பாக்கியராஜும் அவங்க பொண்டாட்டியும். மலர் பாக்குது. இவன் ஏன் இந்த ஆளையும் இப்படி பாக்குறான் அப்படின்னுட்டு இப்ப என்ன பண்றாங்க நம்ம மதி, வேணாம்ப்பா இவன் தாலியும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு தாலிய அப்படியே வேகமா தலை வரைக்கும் கழட்டிடுறாங்க. மலர் வந்து வேணாம் மதி அப்படின்னு டக்குன்னு மறிக்கிறாங்க. ப்ளீஸ் மதி சொல்றது கேளு, பாத்துக்கலாம் மதி, அண்ணி அவ கழட்டி வீசி எரிஞ்சிட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்க. சும்மா இரு சுரேஷ் அப்படின்ட்டு தங்கராஜ்கிட்ட போயிட்டு, அண்ணே நீங்களா சொல்லுங்க. ஆமா நீ மதி இரு, சுரேஷ் இருடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை விட்டுறாங்களா. எங்க போய் என்ன பண்ணணுமா அங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இறங்குனா, ஐயோ என்ன பண்ண போறா, பரவாயில்லம்மா வேலை போனா போகுது. ஐயோ அத்தை வேலை போனாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கையே போயிரும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா கொடுமைப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா வேலை போகும். ஆனா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினீன்னு சொன்னா 32 வருஷம் உங்களை உள்ளர தள்ளிடுவாங்க. என்னது 32 வருஷமா அப்படின்னு சொல்ல, ஏய் சும்மா இருடி மிரட்டாத, ஏங்க அப்படித்தாங்க அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க. மலரு சும்மா இரு அம்மா, இருந்தாலும் 10 வருஷம் போட்டுருவாங்கம்மா. மதி இருக்கிற இருப்புக்கு அவ இருக்கிற துணிச்சலுக்கு இறக்கம் பார்க்க மாட்டா. அதுவும் நம்ம பண்ண பாடு சும்மாவா, அவ இறக்கப்படுறதுக்கு கொஞ்சமாவது நம்ம நல்லவங்களா நடந்திருக்கணும். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வரதட்சணை கேஸு அந்த மிரட்டல் இந்த மிரட்டல்னு சொல்லிட்டு போனா அம்புடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், டே சுரேஷ் போடா கூப்பிடுறா, அதெல்லாம் முடியாது, டேய் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருவாளாம்டா, கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க. கோர்ட்ல போயிட்டு அப்படி இந்த ஆளு என்ன அப்படி கொடுமைப்படுத்தினா, இந்த மாமியார் 100 ரூபாய் வேணும்னு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு மதி சொல்ல, ஐயோ இல்ல நாங்க அப்படிலாம் சொல்லல அப்படின்னு லட்சுமி கோர்ட்ல இருந்து எவ்வளவு கதறுது துடிக்குது. ஏமா அப்படி சொன்னீங்களா? இல்ல உங்களுக்கு 11 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாட்சி சொல்றது யார் சொல்றது தெரியுமா? மலர் தான். ஆமாங்க இவங்க வரதட்சணை கேட்டாங்க. அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னாச்சு என்னாச்சுமா என்னாச்சத்த? ஐயோ அவ கோர்ட்டுக்கு போயிட்டாடா. அம்மா இப்பதாம்மா வெளியில போறா, எப்ப கோர்ட்டுக்கு போனா? டே அவ என் கற்பனையில போயிட்டாடா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்கடா. இதோ இந்த மலர் தாண்டா சாட்சி சொல்றா. அப்ப இவளே சொன்னாலும் சொல்லுவா போல இருக்கே. ஏய் மலரு அவளுக்கு சாட்சி சொல்லுவியாடி? அத்தை என்னன்னே தெரியாம நான் எப்படி அத்தை சொல்லுவேன்? ஏய் எது வந்தாலும் நீ எங்களுக்கு தான் சொல்லணும். அதெல்லாம் அப்போதைக்கு என்ன கேக்குறாங்களோ அப்பதான் அப்படிதான் சொல்லுவேன். வரதட்சணை கேக்குறாங்கன்னு சொல்லுவாளாம். நீ என்னடி சொல்லுவ? எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆமா எனக்கு தெரியாம நீங்க கேட்டீங்களா என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? அடி பாவி, ஐயோ இவளே இப்படி கை விட்டுட்டாலே. ஐயோ சுரேஷ் டே அவளை விட்டுறாதடா, 32 வருஷம் ஜெர போட்டுருவாங்களாமே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு பறக்குது. மாப்பிள்ள அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. சரி விடுங்க, உங்களுக்கு தான் நான் எல்லாம் பண்றேன். வீட்டுக்கு போறேன், போயிட்டு அவர் காலில் மன்னிப்பு கேட்டு விழுந்து கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்றேன் போதுமா அப்படின்ட்டு தங்கராஜ் கிளம்ப இவங்க 2 பேரும் 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு தங்கச்சிட்ட சொல்லி எல்லாம் அழுகுறாங்க. என்னக்கா ஆச்சுன்னு மதி தங்கச்சி அப்படியே அழுகுது. ஒன்னில்லடி பேசாம இரு அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க மதி. இங்க பார்த்தா தங்கராஜ் வராரு, மாமியாக்கரையும் சேர்த்து கூட்டிட்டு வராரு. ஏன்னா காலில் தாமட்டு விழுந்தா ஒத்துக்காது, நீங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பதம் பார்த்து வச்சிருக்கீங்க கண்ணத்தை அப்படிங்கல. சுரேஷ் இங்க வாடா. என்னம்மா நீ பாதி கோவம்னா அவ முழு கோவத்தோட உன் கணத்துல அரைஞ்சா, இங்க திரும்ப அப்படின்னு திரும்பினா 5 விரல் அப்படியே பட்டிருக்கு. ஐயோ இப்படி அடிச்சிருக்காளே. டே என்னடா நானும் தான் அவளை அடிச்சிட்டேம்மா, அவ கண்ணமும் வீங்கி இருக்குமோ? ஐயோ அப்ப அந்த வீக்கத்தோட ஸ்டேஷனுக்கு போனா என்ன ஆகும்? கோர்ட்டுக்கே போனாலும் போவாடா. டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மாமியாரு மாமனாரு தங்கராஜ் எல்லாருமே கிளம்பி போறாங்க. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா உட்காந்துருக்காங்க. மதி அப்படின்னு காலில் போய் விழுகுதுங்க. எல்லாரும் இப்படி பாக்குறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. என்ன மன்னிச்சிருமா, நீ எதுவும் தப்பா நினைக்காதம்மா, அந்த கூறுகட்ட பையன் ஏதோ அப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுற காட்சிய காண்றதுக்கு சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லங்க எல்லாரும் இருக்கோம் அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.